எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்னுடைய ஒரு ஹாலிடே ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹாலிடேக்கு அம்மா வீட்டுக்கு வந்தேன். அம்மா வீட்டுக்கு வந்தாவே எல்லா பெண்களுக்குமே கல்யாணத்துக்கு பிறகு ஒரு ஹாப்பினஸ் தான், ஒரு சந்தோஷம் தான். ஸோ அந்த மாதிரி ஜாலியாக அம்மா வீட்டுக்கு வந்தேன். அன்றைக்கி சரியான மழை, அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு மழை பெஞ்சதும் அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அந்த மழையை ரசிச்சுக்கிட்டே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். அண்ட் அம்மா வீட்டுக்கு வந்தாவே பெருசாக நமக்குன்னு எந்த வேலையும் பெருசாக இருக்காது. பட் இருந்தாலும் அப்பப்போ அம்மா கிட்ட பேசிக்கிட்டே ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு வருவோம். அம்மா எனக்காக சூடாக பால் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பால் பொறுத்தவரை நான் எப்போதுமே டீ காஃபி குடிக்கிற ஹேபிட் எனக்கு கிடையாது. ஸோ அதனால் பால் தான் குடிப்பேன். சின்ன வயசுலேருந்தே அப்படியே பழகியாச்சு. அண்ட் அதனால் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சமாக பால் போட்டு குடிச்சாச்சு. நான் எப்போதுமே வந்து ஒன்று பாலில் நாட்டு சக்கரை போடுவேன், இல்லை ஏதாவது மால்ட்டு, ஹோம்மேட் மால்ட்டு தான் ஏதாவது போட்டு சாப்பிடுவேன். இன்றைக்கி நாட்டு சக்கரை மட்டும் போட்டு பால் குடிச்சாச்சு. அதுவும் இந்த மலையை ரசிச்சுக்கிட்டே அவ்வளோ ஹாப்பியாக உட்காந்துட்டு கொல்லையில் உட்காந்துட்டு குடித்தோம். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அதிலே கதை பேசிட்டு, கண்டிப்பாக அம்மா வீடு வந்தாவே கொஞ்சம் ஜாலியாக கதை பேசிகிட்டு இருக்கிறப்ப நமக்கு டைம் போகிறதே தெரியாது. அதுக்கப்புறமா தான் இந்த கொலா புட்டு. காலையில் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு புட்டுன்னா கொலா புட்டு. எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எங்கள் அம்மா எனக்காக பார்த்து பார்த்து காலையில் நான் வந்தேன் அப்படின்னா செய்வாங்க. ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச கொலா புட்டு, வெல்லம் போட்டு அண்டு நல்லா இதெல்லாம் அது பேர் என்ன, தேங்காய்லாம் போட்டு துருவி போட்டு அண்டு சூப்பராக வந்து அரிசி புட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு. அதை நான் வைக்க சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஈவினிங்கில் வேறு ஒரு வாட்டி நான் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடுவேம்மா அப்படின்னு சொல்லி எனக்காக நான் தனியாக வேறு திருப்பி எடுத்து வச்சுருப்பாங்க. நான் ஈவினிங்கும் அதை நான் சாப்பிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா எங்கள் குட்டீஸ் வேறு நான் வெளியில் போகணும், இந்த ட்ரெஸ் போட்டு விட்டுன்னு ஒரே ஆடம். சரின்ட்டு காலையிலேயே அவரை வந்து குளிப்பாட்டி கிளப்பி விட்டுட்டு அண்ட் அவருக்கு ஒரு நல்லா அவர் கேட்ட ட்ரெஸ்ஸே எடுத்து மாட்டி விட்டாச்சு. அண்ட் வெளியில் போகணுன்னாங்க. சரின்ட்டு அவங்களோட தாத்தா வந்து அவரை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், நான் அவனை கிளப்பி விடுன்ட்டாங்க. சரின்னு அவனை காலையிலே கிளப்பி விட்டாச்சு. எங்கள் குட்டீஸ்க்கு வந்து அம்மம்மா வீடு அப்படின்னாவே அவருக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது மீன் தான். பிகாஸ் அவங்க அம்மம்மா சுட்டு தர மீன் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கரெக்டாக அவனுக்குன்னு தனியாக வந்து மசாலாவை ரொம்பலாம் போடாமல் அவனுக்கு தகுந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவனுக்கு வந்து மீன் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மம்மா வீட்டுக்கு வந்தாவே அம்மம்மா எனக்கு மீன் உண்டா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போய் கேட்டுடுவான். ஸோ அவனுக்குன்னே கண்டிப்பாக மதியத்தில் மீன் இருக்கும். ஸோ இன்றைக்குமே ஆஸ் யூஷுவல் மதியத்தில் வந்து மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் ரெடி. அம்மா வீட்டுக்கு வந்தால் தான் நமக்கு நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடும். பாதி கதை பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுலே போயிடும். பெருசாக நமக்குன்னு வேலை எதுவும் இருக்காது. ஸோ அதனால் என்னெல்லாம் பண்ணலாமோ நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். நம்மளோட ஹேர் கேர்லேருந்து நம்மளோட ஸ்கின் கேர்லேருந்து எல்லாமே ஃப்ரீயாக டைம் கிடைக்கும். ஜாலியாக உட்காந்து நமக்கு பிடிச்சதை செய்யலாம். ஸோ அந்த மாதிரி தான் சரி இன்றைக்கி ஏதாவது ஒரு ஸ்கின் கேரும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். சரி இவரை முதல்ல கிளப்பி விட்டு ரெடி பண்ணி அனுப்பின பிறகு உட்காந்து நம்ம அப்போ தான் நமக்கு டைம் கிடைக்கும். இவரை வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு என்ன ஸ்கின் கேர் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சரி இவரை ஃபஸ்ட்டு இவர் கிளப்பி விட்டாச்சு. வேறு சாமி கும்பிட்ற மாதிரி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற பாக்க தூக்கிட்டு வந்துட்டார். அண்ட் அதுக்கப்புறமா நான் ஸ்கின் கேர் அவரை கிளப்பி விட்டுட்டு நான் ஸ்கின் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு டேனாக இருக்கிறத டீடேன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் தான் ரெடி பண்ணேன். இதுக்கு ஒரு 3 இன்க்ரீடியன்ட் வச்சு ரெடி பண்ணேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனி தான், சுத்தமான தேன், கடையில் வாங்குகிற தேன்லாம் கிடையாது, சுத்தமான தேன். ஸோ அதனால தான் இந்த கலரில் இப்படி இருக்குது. ஸோ இந்த சுத்தமான தேன் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கும் அண்ட் லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கருமையை நீக்கும், ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் எஸ்பெஷலாக சன்னால் ஃபேஸ் ரொம்ப டேன் ஆயிருக்கு இல்லையா, அந்த டேனை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதோட நான் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி தூள் தான். ஸோ இந்த காஃபி தூள் வந்து செம்மையாக வந்து ஆக்ட் பண்ணும் நம்மளோட ஸ்கின்னில். பட் என்ன நமக்கு போட்டு வைக்கிறதுக்கெலாம் நேரம் தான் இருக்காது. இந்த மாதிரி எப்போயாச்சும் தான் நமக்கு கிடைக்கிற டயத்தில் நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறது. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃபேஸில் மட்டும் இதை அப்ளை பண்ண மாட்டேன். நம்மளோட கைகள்லேயும் பார்த்திங்கன்னா அதிகமாக சன்னோட எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட கைகள்லேயும் நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஒரு மசாஜ் கொடுப்பேன். ஜென்டில் மசாஜ், ரொட்டேட்டரி மோஷனில் நல்லா வந்து ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுப்பேன். இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஸோ நான் அந்த மாதிரி தான் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுப்பேன். ஃபேஸில் வந்துட்டும் இதை வந்து ரொம்ப ஓவராக மசாஜ் பண்ணக்கூடாது. பட் இதை வந்து ஜென்டிலாக யூஸ் பண்ணிங்க, கொஞ்சம்லாம் ரொட்டேட்டரி மோஷனில் இது பண்ணிங்க அப்போர்ட் டைரெக்ஷனில் ஃபேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பராகவும் இது ஆக்ட் ஆகும். பட் வந்து ரொம்பவும் தேய்க்கக்கூடாது. பிகாஸ் அது குறப்பாக இருக்கும் இல்லையா அந்த காஃபி பவுடர். ஸோ அதனால் அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸில் ரொம்ப சாஃப்டாக தான் அதை ஹேண்டில் பண்ணிக்கணும். நீங்கள் சும்மா ஜஸ்ட் அப்ளை பண்ண
பண்ணாவே வந்து உங்களுக்கு வந்து 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணுறப்ப இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்கின் பிரைட்டன் ஆகிறது நல்லாவே ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இது நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே எங்கள் குட்டீஸும் அடுத்து வந்தாச்சு. வந்து அவருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான வந்து ஒரு யானை, அவரோட யானை. பட் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைகளுமே வந்து யானையில் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. யானையில் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும். பட் இவன் மட்டும் அதிகமாக யானையில் தூங்கினது கிடையாது, யானையில் ஆடினதே அதிகமாக கிடையாது, அவனுக்கு பிடிக்காது. பட் இப்போ வந்து யானையில் அவனாகவே வந்து கற்றுக்கிட்டான் இந்த மாதிரி வந்து ஆடுறதுக்கு. நாங்கள் யாருமே சொல்லிக் கொடுக்கல, அவனே போய் உட்காந்து 2 டைம் ஏதோ பண்ணிகிட்டே இருந்தான் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஈஸியாக அவனே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா என்னோட அண்ணா பொண்ணு வந்து வந்திருந்தாப்புல. ஸோ அந்த குட்டீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எங்கள் அண்ணா பொண்ணு. ஸோ அவங்களோட ரொம்ப இஷ்டம். ஸோ தான் ரொம்ப ஜாலியாக விளையாடுவார். அவங்க வந்துட்டாவே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்துடும். எங்கேருந்து தான் அந்த சந்தோஷம் வரும்னு தெரியாது. என் அண்ணா பொண்ணு கூட்டிகிட்டு வந்துட்டாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அவரோட விளையாடுவார். இன்னொன்று வந்து அடிக்க கிள்ளலாம் மாட்டான், அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணிப்பான். கேட்டால் அது ஏன் பாப்பா அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி ஜாலியாக அவனும் விளையாடுவான். அந்த ஒன் டே தான் அவனும் இந்த மாதிரி ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் லன்ச் அதுக்குள்ளே அம்மா நல்லா ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் மீன் குழம்பு, மீன் வறுவலும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன ஒரு சின்ன குட்டி தூக்கம். ஆக்சுவலாக மதிய தூக்கம் கூடவே கூடாது. பட் நான் ரொம்ப ரேர், எப்போயாதுனே சரின்னு சொல்லிட்டு ரொம்ப லைட்டாக சும்மா படுத்திருப்பேன். அப்பயும் ரொம்ப நேரம்லாம் தூக்கம் வராது. பாதி நேரம் அம்மா கிட்ட பேசிகிட்டே இருக்கிறதுலே பாதி நேரம் டைம் ஓடிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் எல்லாமே ரொட்டீன் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அவ்வளோதான், அந்த ஹாலிடே அப்படியே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் டே அகெயின் ரொட்டீன் ஒர்க்குக்கு நம்ம வந்து பேக் ஆகியே ஆகணும். அப்போ ஒரு சின்னதாக இருக்கும், நேற்று இப்படி இருந்தோம்ல இன்றைக்கி இப்போ இப்படி ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய அம்மா வீட்டுக்கு போகிறப்ப என்னெல்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரீட் பண்ணுவேன். சில பேர் இந்த ஹேர் கேர் விஷயம் தான் நிறைய கேட்டுட்ருக்கீங்க. இந்த ஹேர் கேர் ரொட்டீன்லாம் லாஸ்ட்டாக ஒரு ஹேர் ஆயில் வீடியோ அண்ட் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் விஷயம் கூட ஒரு இது நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் லாஸ்ட்டில் டேக் பண்ணி விடுறேன். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் டாட்டா, பை பாய்.